ஆக்ட்ரஸ் சம்யுக்தா விஸ்வநாதன் அவர்கள் ரீசெண்டாக அவங்களோட சோஷியல் மீடியா பேஜில் அவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகியிருந்த பிக்சர் ஒன்று ஷேர் பண்ணி நிறைய விஷயங்கள் அதுக்கு கீழேயே சொல்லியிருந்தாங்க. அது என்ன அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில் தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ரீசெண்டாக சோஷியல் மீடியாவில் ரொம்பவே ட்ரெண்டிங்காக போயிட்டு இருந்த ஒரு சாங் அப்படின்னா கட்சி சேர சாங்கை சொல்லலாம். இந்த ஒரு பாட்டு பயங்கர ஃபேமஸாக வைரல் ஆகி இருந்துச்சு. அண்ட் இந்த பாட்டுக்கு ஏகப்பட்ட பேர் அவங்களோட சோஷியல் மீடியா பேஜில் வீடியோவாக போட்டுட்டு இருந்தாங்க. இந்த ஒரு பாட்டு நார்த் இந்தியாவிலையும் சரி சவுத் இந்தியாவிலையும் சரி மிகப்பெரிய சென்சேஷனல் ஹிட்டாக மாறி இருந்துச்சு. இந்த பாட்டின் மூலியமாக மக்கள் மத்தியில் ரொம்பவே ஃபேமஸ் ஆகிட்டாங்க சம்யுக்தா விஸ்வநாதன் அவர்கள். இதற்கு முன்னாடி ஏகப்பட்ட திரைப்படங்கள் பண்ணியிருக்காங்க, ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதிலெல்லாம் கிடைக்காத ஒரு புகழ் இந்த ஒரு பாட்டில் பயங்கரமாக இவங்களை புகழின் உச்சிக்கே கொண்டு போயிருச்சு. இந்த ஒரு பாட்டுக்கு அப்புறம் இவங்க ஒரு சில தெலுங்கு படங்கள் பண்ணியிருந்தாங்க, தமிழ்லையுமே படங்கள் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. ரொம்பவே நல்லபடியாக போய்கிட்டு இருந்த இந்த ஒரு நேரத்தில் அவங்களுக்கு ரீசெண்டாக ஆக்சிடென்ட் ஆகியிருக்கு. அந்த ஒரு பிக்சரை அவங்களோட சோஷியல் மீடியா பேஜில் அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க. அதில் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இந்த ஒரு சோஷியல் மீடியா தளத்தில் என்னோட சிறப்பம்சங்களை, என்னோட ஐக்யூவை, என்னோட நல்ல விஷயங்களை மட்டுமே பகிர்ந்துக்கிட்டு அதில் ஒரு பிரோஜனமும் கிடையாது. உங்ககிட்ட ஏகப்பட்ட விஷயங்களை ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். அந்த வகையில் இந்த ஒரு பிக்சரையுமே நான் ஷேர் பண்ணுறேன். இதை பார்த்துட்டு நீங்கள் ரொம்பவே ஷாக் ஆகியிருப்பீங்க. கவலைப்படாதீங்க, எனக்கு மிகப்பெரிய அடியெல்லாம் கிடையாது. நான் யூனிவர்ஸை ரொம்பவே நம்புகிறேன். அது கண்டிப்பாக நம்மளை நல்ல விஷயத்தை வந்து சொல்லிக்கிட்டே இருக்கும். அதில் ஒன்று தான் நான் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படிங்கிறது. சமீப காலமாக நான் ரெஸ்ட்டே இல்லாமல் ஓடிக்கிட்டு இருக்கேன். அதனால தான் இந்த முறை என்னை ரெஸ்ட் எடுக்க சொல்லி இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சோ என்னவோ. நல்ல வேளை எனக்கு மிகப்பெரிய அடி இல்லை, மிகப்பெரிய வலி இல்லை. என்ன இந்த அழகான முகத்தை ரீசெண்டாக நிறைய பேர் பார்த்துருந்தாங்க, நிறைய இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணியிருந்தேன். அதன் மூலியமாக ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் நடக்க போணுச்சு. அண்ட் அதற்காக மிகப்பெரிய ஒரு தொகையை கூட நான் அட்வான்ஸாக வாங்கியிருந்தேன். ஆனால் இப்போ இந்த ஒரு விஷயத்தால் அதெல்லாம் நடக்காமல் போயிருமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்திருக்கு. இருந்தாலும் பரவாயில்ல, நான் பவுன்ஸ் பேக் ஆகி வருவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கு முகத்தில் அடிபட்டிருந்த போஸ்டரை பார்த்ததுக்கு அப்புறம் ரசிகர்கள் எல்லாமே மறுபடியும் அவங்களுக்கு ஆறுதல் சொல்லி வந்துட்டு இருக்காங்க. அண்ட் கூடிய சீக்கிரமே மிகப்பெரிய லைம் லைட்டுக்கு நீங்கள் வந்துடுவீங்க அப்படின்னு தங்களோட வாழ்த்துக்களையும் ஷேர் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. இது ஒரு புறம் இருக்க, ஆக்ட்ரஸ் வனிதா அவர்கள் ரீசெண்டாக அவங்களோட சோஷியல் மீடியா பேஜில் தன்னோட அடுத்த கல்யாணத்தை பற்றின ஒரு அப்டேட்டை ஷேர் பண்ணியிருந்தாங்க. அது ரொம்பவே வைரலாக சோஷியல் மீடியாவில் போய்கிட்டு இருக்கு. ஆக்டர் வனிதா அவர்களை நம்ம எல்லாருக்கும் ரொம்பவே நல்லா தெரியும். ஏகப்பட்ட படங்கள் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பிக் பாஸ்லேயுமே வந்திருந்தாங்க. அண்ட் இதெல்லாம் தாண்டி சர்ச்சைக்கு ரொம்பவே பேர் போன ஒருத்தவங்க. அண்ட் இது வரைக்கும் 4 கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அண்ட் இப்போ தான் ரீசெண்டாக அவங்களோட பொண்ணுக்காக நான் வாழ்கிறேன், இதுக்கப்புறம் எந்த தப்பும் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. இந்த ஒரு நிலையில் எப்பயுமே சோஷியல் மீடியாவில் அவங்க ரசிகர்கள் கூட பேசுவாங்க. அந்த வகையில் நேற்று பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு ரசிகர் என்ன கேட்டார்னா, உங்களோட அடுத்த கல்யாணம் எப்போ? ஒருவேளை கல்யாணம் நடந்துச்சுன்னா எங்கள் எல்லாரையுமே இன்வைட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ரசிகரோட அந்த ஒரு கேள்விக்கு வனிதா அவர்கள் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, கண்டிப்பாக என்னோட அடுத்த கல்யாணத்தோட அப்டேட் சீக்கிரமே வரும். அப்படி கல்யாணம் பண்ணும்போது தமிழ்நாடு முழுக்க போஸ்டர் ஓட்டுவேன், ஒட்டுமொத்த தமிழ்நாடையுமே நான் கூப்பிடுவேன் அப்படின்னு சர்காஸ்டிக்காக பதில் சொல்லியிருந்தாங்க. இந்த ஒரு ஆன்சர் இப்போ சோஷியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.